நம்ம பசங்க கூட ஷாப்பிங் போனால் போகிற இடத்துல அது வேணும் இது வேணும்னு பார்க்குறதெல்லாம் கேட்டு அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே கூப்பிடுறாங்களா? அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களும் டென்ஷன் ஆகி போட்டு அடித்து ஒரு வழி ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இதை நம்ம தோனி ஸ்டைலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம தலை தோனி எவ்வளோ ஹை ப்ரெஷரான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை அவர் டீம் கிட்ட காமிக்கவே மாட்டார். தட்ஸ் இஸ் லீடர்ஷிப். சேம் வே பசங்க அடம் பிடிக்கிற நேரத்துலையும் நம்மளோட டென்ஷனை அவங்க கிட்ட காமிக்க கூடாது. பேரண்ட்ஸ் காமன் கம்போஸ்டாக இருந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், பசங்க அடம் பிடிக்கும் போது நீங்கள் அவங்க ஹைட்டுக்கு கீழே வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்களோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசுங்க. இது அவங்க கூட நம்ம எமோஷனல் கனெக்ஷன் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவங்க லிசனும் பண்ணுவாங்க. பசங்க குறும்பு பண்ணும்போது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பப்ளிக் பிளேஸ்ல இப்படி தான் பிஹேவ் பண்ணியா, இந்த மாதிரி லென்த்தி சென்டென்சஸ் யூஸ் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான கமெண்ட்ஸ் கொடுங்க. காம் டவுன், ஸ்டே ஹியர், சிட் ஹியர், இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அவங்க உங்களுக்கு லிசன் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பொருளுக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா ஸ்ட்ரைட்டாக நோ, வாங்கி தர முடியாது, இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்காக அவங்க இன்னும் அதிகமாக அடம் பிடிப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்கள டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு டாய் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன டாய், இதை விட சூப்பராக உனக்கு நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷனை உங்களால் காமாக ஹேண்டில் பண்ண முடியும். எந்த சுச்சுவேஷனில் அவங்க காம்டன் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், உனக்கு டிவி கிடையாது, உனக்கு இனிமேல் பார்க் கிடையாது இப்படின்னு சொல்லி அவங்க பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக ஓகே, இன்னைக்கு நீ கடையில் நான் சொல்கிறத லிசன் பண்ண அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒர்க் அவுட் ஆகும். எம்எஸ் தோனி மாதிரி கூல் பேரண்டிங்கில் பேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப வேணும். ஸோ பி த தோனி இன் யுவர் சைல்ட்ஸ் வேர்ல்ட். ஹாப்பி பேரண்டிங்.